ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 அப் சேனல். கேரளா லாட்டரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 5/7/2025 கருண்யா KR 713க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எந்த ஒரு நோக்கம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். அதனால் நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடலை, எனக்கு வந்து டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போட்டாலும் நம்ம ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி சனிக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் நம்ம எப்போதும் போல் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் தான் எடுத்துருக்கோம். இது எல்லாமே சனிக்கிழமை வந்து ரிசல்ட் நண்பா. ஏன் சனி டு சனி எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது. இன்றைக்கி சனிக்கிழமை நம்மளுக்கு கருண்யாங்கிற பேரில் வருது நண்பா. ஸோ நேற்றைக்கு வந்து நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை, நேற்றைக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஸ்வர்ணாங்கிற பேரில் வந்துருந்துச்சு. ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வரும். ஸோ அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வின்னிங் கிடைக்கும், அதிகப்படியாக சான்சஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட். அதனால் சொல்கிறேன், நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தான ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. போன வாரம் சனிக்கிழமை நம்மளுக்கு ABC போலில் வந்து 518, ஃபுல் ப்ரைஸில் வந்து 577,518. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 197 ABC போர்டை பொறுத்த வரைக்கும். அதுக்கு முந்தின ட்ரா 311, அதுக்கு முந்தின ட்ரா 909 சொல்லிட்டு இது எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிள் எடுத்துருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4D ஏ போர்டோட நம்ம வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் 4 கூட்டும் போதும் கழிக்கும் போதும் நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர் கிடைக்குது நண்பா. இப்போ நம்ம 615லேருந்து கொண்டு வந்திருக்கோம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 693. நம்மளுக்கு 4Dங்கிறது இதில் 3, ஏ போர்டுங்கிறது இங்கே 6. அதாவது இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு மைனஸ் இருக்குது. ஸோ -4, இங்கேயும் 4. இப்போ இதை கழிச்சிடலாம். 3ல் 4 போயிடுச்சுன்னா 1, இங்கே 6ல் 4 போயிடுச்சுன்னா 2, 1 அல்லது 2. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான ஏ போர்டு அல்லது ஆல், 1 அல்லது 2. இப்போ நம்மளுக்கு இந்த 615க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 411. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. ஆனால் ஏ போர்டு இல்லை, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல போர்டுன்னு பார்த்தா PC. ஸோ ஏ போர்டை தவிர மற்ற 2 போர்டுமே கிடச்சிருக்கு. இப்போ ரெண்டாவது ட்ரா பார்ப்போம் 411க்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 411 ஃபுல் ப்ரைஸில் வந்து 671,411. இதில் நம்மளுக்கு தேவையான நம்பர் வந்து 1, இங்கே நம்மளுக்கு வந்து 4. அப்போ இந்த ட்ரா நம்மளுக்கு ப்ளஸ் 4, 4. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 1 கூட்டினா 5, இங்கே 4ல் 4 கூட்டினா 8. 5 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 411க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். 5 அல்லது 8. இப்போ இந்த 411க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 655. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 55. மறுபடியும் ஏ போர்டு இல்லை, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா மறுபடியும் PC. ஸோ 2 ட்ராவலையும் நம்மளுக்கு ஏ போர்டு இல்லை, ஸோ PC தான் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பெயர்ஸ் கிடச்சா கூட அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இப்போ நம்ம 655 பார்க்கலாம். இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் சனிக்கிழமை ரிசல்ட் எடுத்து இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். ஏன்னா இதில் எதுவுமே தனிப்பட்ட நம்பர்ஸ் கிடையாது நண்பா. சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம இங்கே ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 655 ஃபுல் ப்ரைஸில் வந்து 514, 655. இதில் தேவை நம்மளுக்கு 4, இங்கே 6. இந்த ட்ரா -4, 4. இப்போ இதை கழிச்சிடலாம். 4ல் 4 போயிடுச்சுன்னா 0, இங்கே 6ல் 4 போயிடுச்சுன்னா 2, 0 அல்லது 2. நம்மளுக்கு இந்த 655க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல், 0 அல்லது 2. இப்போ இந்த 655க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 909. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. மறுபடியும் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு B நண்பா. இப்போ 3 ட்ரா முடிஞ்சிருக்கு. 3 ட்ராவில் PC, B போர்டுன்னு கிடச்சிருக்கு. இப்போ அடுத்தடுத்த ட்ரா கவனிங்க. அப்புறம் எதுக்கு இதை ஏ போர்டுன்னு கொண்டு வந்திருக்கு, இதில் ஏ போர்டே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏ போர்டுக்கு தான் சான்சஸ் இருக்குது. அதோட நம்மளோட எக்ஸும் ஏ போர்டுக்கான சான்சஸில் இருக்கிறதுனால தான் நான் இதை ஏ போர்டு வீடியோவை கொண்டு வந்திருக்கேன். வேணால் நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு வந்து கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ 909 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 164. இதில் நம்மளுக்கு 4ம் 9 தேவை. இந்த ட்ரா வந்து +4 and 4. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 4 கூட்டினோம்னா 8,
இங்கே 9ஓட 4 கூட்டினோம்னா 3, 8 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 909க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ போர்டு அல்லது ஆல் 8 அல்லது 3. இப்போ இந்த 909க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 311. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இங்கே நம்மளுக்கு ஏ போர்டு நண்பா. இப்போ நம்மளுக்கு ஏ போர்டு வந்துருச்சு. 3 ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு இல்லை, இப்போ நம்மளுக்கு ஏ போர்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 311க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 510. நம்மளுக்கு இங்கே தேவை 0 3 தான். இதோட இந்த ட்ரா நம்மளுக்கு -4 and 4. இப்போ இதை கழிச்சிடலாம். 0ல் 4 கழிச்சோம்னா 4 தான் வரும். இங்கே 3ல் 4 கழிச்சா 1 வரும். 4 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 311க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ போர்டு அல்லது ஆல் 4 அல்லது 1. இப்போ இந்த 311க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 197. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போ தொடர்ந்து நம்மளுக்கு 2 ட்ரா ஏ போர்டு இறங்கியிருக்கு நண்பா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பெய்ஸாக இருந்து போர்டு மாதிரி இருந்தாலும் அதுக்கடுத்து நம்மளுக்கு கண்டினியூஸாக ஏ போர்டு தான் கிடைக்கிது. அதனால் இந்த ட்ராவிலையும் ஏ போர்டு கிடைக்க தான் அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம 197க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். 197 ஃபுல் ப்ரைஸ் வந்து 135. இதில் நம்மளுக்கு தேவையானது வந்து இங்கே 5 இங்கே 1. இந்த ட்ரா ப்ளஸ் இருக்குது, +4 and 4. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 4 கூட்டினோம்னா 9, இங்கே 4ஓட 1 கூட்டினோம்னா 5, 9 அல்லது 5. இந்த ட்ராவுக்கான நம்மளோட ஏ போர்டு இந்த 197க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 9 அல்லது 5. இப்போ நம்மளுக்கு இந்த 197க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 518. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 5. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல மறுபடியும் ஏ போர்டு. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸிங் பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 518 தான் நம்மளுடைய போன வாரம் சனிக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த சனிக்கிழமைக்கு இதில் தான் நம்ம ஏ போர்டு எடுக்க போகிறோம். நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன், யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் வருது, என்ன சனிக்கிழமை ரிசல்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் நண்பா, ஏன்னா இது சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட். ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்கும். நேற்றுக்கான ரிசல்ட்டு முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பினீங்கன்னு வச்சுங்களேன், அது ஒழுங்கான கெஸிங்கே கிடையாது. அந்தந்த கம்பெனி வச்சு எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அதிலேருந்து நம்பர் கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்கும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது கருணியா, அதாவது சனிக்கிழமைண்டாலே கருணியாங்கிற பேரில் வரும். ஸோ கருணியா டு கருணியா தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நேற்றுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்வர்ணா வந்துருந்துச்சு. ஸோ நேற்றுக்கு ஸ்வர்ணா ரிசல்ட்டை வச்சு இன்றைக்கி கருணியா ரிசல்ட்டை வச்சு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஏன்னா அந்தந்த கம்பெனி ரிசல்ட்டை வச்சு கெஸ் பண்ணால் மட்டும் தான் நம்மளுக்கு நம்பர்ஸுகள் கிடைக்க சான்சஸ் இருக்கும். ஸோ அப்படி தான் நம்ம சேனலில் இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். 518. இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 577,518. ஸோ போன ட்ரா நம்ம ப்ளஸ் பார்த்துருக்கோம். அப்போ இந்த ட்ரா நம்மளுக்கு -4 and 4. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 7ல் 4 போயிடுச்சுன்னா 3, 5ல் 4 போயிடுச்சுன்னா 1, 3 அல்லது 1 நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு. ஸோ ஃபார்மெட் படி நம்மளுக்கு 3 அல்லது 1 இருக்குது. இதை நம்ம அப்படி கீழே எடுத்துடலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டு தான் கொடுத்துருக்கோம் நண்பா. வேணால் நீ ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு வந்து கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். 3 அல்லது 1, 3 அல்லது 1 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பராக கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இந்த ட்ரா 3 அல்லது 1 ஒர்க் அவுட் ஆனால் பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்மளுக்கு வந்து ரெண்டுமே ஒற்றைப்படையாக இருக்கிறதுனால நம்ம ரெட்டைப்படை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். அதாவது இதை வச்சு நம்ம பெய்ட்ஸ் எடுக்கலை, இதை வச்சு நம்ம வந்து ரெட்டைப்படையில் பெய்ட்ஸ் எடுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஒற்றைப்படையில் கிடச்சதுனால ரெட்டைப்படைக்குள்ள டச் வைக்கணும். அப்போ டச் வைக்கிறதா இருந்தால் ஒருவேளை உங்களுக்கு 3 சான்சஸில் இருக்குது அப்படின்னா 30 எடுக்கலாம், 32 எடுக்கலாம், 34 எடுக்கலாம், 36 எடுக்கலாம், 38 எடுக்கலாம். இல்லை 1 தான் சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா 10 எடுக்கலாம், 12 எடுக்கலாம், 14 எடுக்கலாம், 16 எடுக்கலாம், 18 எடுக்கலாம். ஸோ ஏ போர்டுக்கு 3 அல்லது 1ன்னு கொடுத்துட்டீங்க. ஆனால் பெய்ட்ஸில் இவ்வளோ பெய்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் கொடுப்போம். அதேமாதிரி பெய்ட்ஸ் சான்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதில் 1 அல்லது 2 நம்பர்ஸ் நம்ம பெய்ட்ஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ஏசி அல்லது ஏபின்னு சொல்லிட்டு கொடுப்போம்.
உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த ட்ராவுடைய மெத்தட் படி 3 அல்லது 1 ஹிட் ஆச்சுன்னா இதுலேருந்து ப்ரைஸ் வர அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. ஸோ இது அதிகப்படியாக நினைக்கிறங்க பட்சத்தில் நம்ம சேனலில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுக்குறோம். அதோட ப்ரைஸ் சான்ஸ் இருந்துச்சுன்னா 1 அல்லது 2 ப்ரைஸ் சார்ஜ் கொடுப்போம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம், கட்டாயம் கிடையாது. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி சனிக்கிழமை 5/7/2025 கருணியா கேஆர் 713க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Thanks for watching.